உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி வைக்கிறது தான் எப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம மசாலா கடையிலேருந்து எதுவுமே வாங்க போறது கிடையாது. வீட்லயே ரெடி பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாங்க பண்ண போறது 1/2 கிலோ மட்டன் தான் பண்ண போறோம். அதுக்கு தேவையானது வந்து 1/2 கிலோ நாங்க மட்டன் வாங்கியிருக்கோம். இளம் ஆட்டுக்கறி. அது குக்கர்ல வச்சுட்டோம். ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் அத எடுத்து வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தேவையான பொருள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து 80 கிராம் எடுத்திருக்கேன். ஏன் 80 கிராம்னு பர்ட்டிகுலரா சொல்றேன்னா, நான் எல்லாமே ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சிருக்கேன். அதனால தான். நீங்களும் அதே மெஷர்மெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு டேஸ்ட்டான ஒரு பிரியாணி கிடைக்கும். ஒரு கைப்பிடி அளவு வந்து நான் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு நான் புதினாவும் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா, இடையில நம்ம கர்டும் போடுவோம். தக்காளி ஜாஸ்தியா போடுறப்போ வந்து புளிப்பு தட்ட ஆரம்பிச்சுரும். அதனால தான் நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் யூஸ் பண்றேன். இந்த டயத்துல நம்ம வேக வச்சிருந்த மட்டன் கூட வெந்துருச்சு. அத எடுத்து நம்ம சைட்ல வச்சுப்போம். அது கூடவே நம்ம மசாலாவுக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலாவும் நம்ம அரைச்சிருவோம். இப்போ வந்து 8 கிராம் வந்து நம்ம வந்து பட்டைப்பூ எடுத்துப்போம். ஏலக்காய் 5 கிராம் எடுத்துப்போம். ஆ கிராம்பு வந்து ஒரு 2 கிராம் எடுத்துப்போம். ஸ்டார் அன்னாச்சி பூ வந்து ஒரு 3 எடுத்துப்போம். இத வந்து நம்ம மிக்ஸியில விட்டு பவுடர் ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி அரைச்சுப்போம். இல்லன்னு வச்சுங்களேன் ரொம்ப கொரகொரப்பா இருக்கும். அதனால தான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மசாலாவும் நம்ம அரைச்சுப்போம். கார்லிக் 50 கிராம் எடுத்துப்போம். ஜிஞ்சர் 35 கிராம் எடுத்துப்போம். சின்ன வெங்காயம் வந்து 90 கிராம் எடுத்துப்போம். இத அரைச்சு நல்லா நைஸா அரைச்சு சைட்ல வச்சுப்போம். இப்ப நம்ம நம்ம பிரியாணி சட்டிய எடுத்து வச்சுப்போம். நான் வந்து இதில ஆயிலும், கீயும் வந்து எடுத்திருக்கேன். ஆயில் வந்து 75 எம்எல்லும், கீ வந்து 25 எம்எல்லும் நான் ஊத்தப் போறேன். அது கூடவே ஒரு கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு வந்து கேஷ்யூ சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே பட்டை ஒரு ஒரு பெரிய பட்டைய உடைச்சு போட்டிருக்கேன். கிராம்பு, ஏலக்காவும் சேர்த்து போட்டுக்கிட்டேன். ஒரு 1 1/2 ஸ்பூன் வந்து நம்ம ரெட் சில்லி போட்டுப்போம். ஏன்னா காரத்துக்காக. போட்டுட்டு கொஞ்சம் பெரட்டி விடுவோம். பெரட்டி விட்டதுக்கப்புறம், நம்ம வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லியும், புதினாவையும் வந்து கொஞ்சம் தான் போடணும். லைக் ஹாஃப் போட்டுருவோம். மீதி ஹாஃப் ரிமைனிங் லாஸ்ட்ல நம்ம போட்டுப்போம். அத போட்டு நல்லா வணக்கி விட்டுப்போம். வணக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதையும் நம்ம எடுத்து இப்போ போட்டு நல்லா அது பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நல்லா எண்ணெயில வதக்க விடுவோம். பிரியாணில ரொம்ப ரொம்ப முக்கியம் பேஷன்ஸு. ஏன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு வந்து வெங்காயம் வெந்தது பாதி, வேகாதது பாதிலாம் போட முடியாது. அப்போ நமக்கு டேஸ்ட்டும் கிடைக்காது. அதே மாதிரி ஹோட்டல் ஸ்டைல்ல. நம்ம வந்து பொறுமையா இருந்தா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பிரியாணி நம்ம சாப்பிட்லாம். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். நல்லா நம்ம வதக்கி விட்டுப்போம் வெங்காயத்த. நல்லா வதக்கி விட்டுப்போம். நான் சொல்ல மறந்துட்டேன். இது கூடவே நான் வந்து கிரீன் சில்லியும் 4 வெட்டி வச்சிருந்த கிரீன் சில்லியும் போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கிட்டு, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம்ல, வெங்காயம் எல்லாம். அதை இதில போட்டுப்போம். இது போட்டு நல்லா கிண்டி விட்டுப்போம். இது கிண்டி விட்டதுக்கு அப்புறமே உங்களுக்கு தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி வந்து சேஞ்ச் ஆகுறது. அந்த கலரு, அந்த டெக்ஸ்சர் எல்லாமே சேஞ்ச் ஆகுறது உங்களால பார்க்க முடியும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடுவோம். வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியையும் இதில் எடுத்து போட்டுப்போம். போட்டுட்டு அதுவும் அந்த தக்காளி கொஞ்சம் அந்த மசீரா மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் ஆகட்டும். அது ஆனதுக்கப்புறம் நான் தயிர் 5 கிராம் வந்து நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுப்போம். போட்டு நல்லா கிண்டி விட்டுப்போம். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம், நம்ம வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்க வந்து சீரக சம்பாவுல தான் மட்டன் பிரியாணி பண்றோம். சீரக சம்பா வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து நம்ம ஊற வைக்கக்கூடாது. கொஞ்சம் போடுறதுக்கு முன்னாடி, லைக் ஒரு 10 மினிட்ஸுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் ஊற வைக்கணும். ஊற வைக்கணும்னா, ஜஸ்ட் அரிசிய வந்து கழுகிட்டு நான் வந்து ஒரு 500 கிராம் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ எடுத்திருக்கேன். எந்த கப்பில எடுத்திருக்கனோ, அதை எடுத்து நல்லா கழுவிக்க போறேன். கழுவிட்டு அத ஜஸ்ட் தண்ணிய வடிச்சுட்டு ஒரு சைட்ல வைக்க போறேன். அவ்வளோதான். போடுறதுக்கு முன்னாடி போட்டுப்பேன். எடுத்து வச்சுட்டு, நம்ம எப்போ வந்து அரிசி வந்து இதில போடுறோமோ, அந்த எடுத்த கப்பாலேயே நம்ம அளவுக்கு வந்து தண்ணி ஊத்தணும். அதனால தான் நம்ம அரிசி எடுக்கிறப்போ எந்த கப்பில எடுக்கிறோமோ, அந்த அளவ வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். அது நமக்கு தேவைப்படும். தண்ணி ஊத்தி அரிசி போடுறதுக்காக. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க மட்டன எடுத்து இப்போ போட்டுப்போம். இப்போ மசாலா கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்காக. அப்பதான் வந்து மசாலா அந்த கறிக்குள்ள வந்து மசாலா புடிக்கும். இல்லன்னா வந்து புடிக்காது லேட்டா போட்டா. ஸோ இது மட்டன் கறிய போட்டு நல்லா வந்து மசாலா கூட நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். நம்ம மட்டன போட்டுட்டு, மட்டன் வேக வச்சிருக்க தண்ணிய வந்து
கொஞ்சம் அதில் ஊற்றி அந்த மசாலாக்குள்ளே ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வந்து வேக விடணும். அப்போ தான் வந்து கறியில் வந்து மசாலா ரொம்ப நல்லா பிடிக்கும். சாப்பிட்றப்பவும் வந்து சாதம் தனியாக, கறி தனியாக நமக்கு வித்தியாசமே தெரியாது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சோண்டு அந்த நம்ம வேக வச்ச தண்ணியவே இதுக்குள்ளே கொஞ்சமாக ஊற்றி 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். நம்ம தண்ணியும் ஊற்றியாச்சு. நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொதிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க நம்ம மசாலாவை போட்டுப்போம். பிரியாணிக்கு தேவையான மசாலாவை. அது போடுறப்ப தான் வந்து அந்த மசாலாவும் வந்து கறிக்குள்ளே இறங்கி நல்ல டேஸ்ட்டை நமக்கு கொடுக்கும். அதுக்காக தான். பிரியாணி பண்ணுறப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போவுமே வந்து இடையில கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். அதனால தான் நாங்கள் அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கிண்டுற வேலைலாம் என் வேலையே கிடையாது. எங்கள் ஹவுஸ் ஓனரே செஞ்சுருவார். நம்ம ஜஸ்ட்டு பார்த்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான். மசாலாவும் போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கறி கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்போ மிக்ஸ் ஆனால் தான் நமக்கு டேஸ்டான பிரியாணி கிடைக்கும். அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. அதுபோல் மறக்காமல் எப்போவுமே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்கக்கூடாது. அதுவுமே பிரியாணியில் ரொம்ப 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 முக்கியம். இது நல்லா மசாலா வாடையும் போயிருச்சு. நல்ல கன்சிஸ்டன்சியாகவும் ஆயிருச்சு. நம்ம ஆல்ரெடி வேக வச்ச மட்டன் தண்ணியையும் அது கூடவே வந்து தண்ணி பத்தலைன்னா அந்த தண்ணி பத்தலைன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எவ்வளோ 1/2 கிலோ அரிசி எந்த பாத்திரத்தில் எடுத்தோமோ அதே அளவுக்கு 2 கப்பு வந்து நம்ம ஊற்றிப்போம். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அரிசி வெந்து வர்றதுக்காக. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அரிசி போடணும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமே அரிசி போடக்கூடாது. அரிசி போட்டால் அப்படி போட்டால் குழஞ்சிரும். அதனால் வந்து தண்ணி போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு ஒரு 1/2 லெமன் கட் பண்ணி அதையும் நம்ம புழிஞ்சு விட்டுப்போம். புழிஞ்சு விட்டதுக்கு அப்புறம் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போடலாம். ஏன்னா இமிடியேட்டாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து ஆல்ரெடி கழுவி வச்சுருந்த அரிசி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து தண்ணியே இல்லாமல் நம்ம வச்சுருக்கோம். அதை நம்ம போட்டுப்போம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுப்போம். கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 50% தான் வேகணும். மீதி வந்து 50% வந்து நம்ம வந்து தம்மு போட்டுருவோம் இல்லையா, அதனால். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹாஃப் வெந்துருச்சு, ஹாஃப் வேகலை. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த மீதம் உள்ள கொத்தமல்லி, புதினா வந்து இதில் மேலே தூவிப்போம். தூவி வச்சுட்டு கொத்தமல்லியெல்லாம் தூவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி தம் போடுவோமோ மேலே தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே தண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கீழே தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே இது பிரியாணி சட்டியை வச்சுட்டு அதுக்கு அதை மூடிட்டு அதுக்கு மேலே தண்ணி வச்சுடுவோம். தண்ணி வச்சுட்டு ஒரு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது ரெடி ஆயிரும். பிரியாணின்னா முட்டை இல்லைனா எப்படி, 2 முட்டையும் போட்டாச்சு. அது வெந்துக்கிட்டு இருக்குது. வெந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், அப்படியே பொலன்னு பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. நம்ம சாப்பிட வேண்டியதான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நம்ம வந்து கடையிலேருந்து மசாலா வாங்கி போட தேவையே இல்லை. ரொம்ப ஒரு மசாலா இதே இருக்காது. வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்கும். ஓகே, பாய்.